நான் உங்ககிட்ட பேசுகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதத்தை வச்சு மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டுறது மூணு பேர் தான். எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமாவளவன், இவனுக்கு 3 பேர் மட்டும் அராஜகத்துக்கு உச்சம் போயிட்டானுங்க. என்ன ஒண்ணுமே இல்லாத அண்ணன் தம்பி மாதிரி நண்பனா பழகிற மதத்துல சாமி கும்பிடுறது மட்டும்தான், அந்த டைம்ல மட்டும்தான் மதத்தை தெரிவிக்கிறாங்க மக்கள். அவங்க காமிச்சுக்கிறது அவங்க மனசுல நினைச்சுக்கிறது. எந்த மதத்தையும் தப்புன்னு நினைக்கவே இல்லை யாருமே. எந்த ஒரு மக்களையும் மக்கள் மாறி போய் எல்லாருமே உயிர்னு சொல்லி மதிக்கிறது மக்கள்கிட்ட இருக்கு. அண்ணன் தம்பியா பழகிறது, மாமாச்சியா பழகிறது, நண்பனா பழகிறது. நான் போட்டோ பார்த்து பாருங்க. மதுரைக்காரங்க கல்லழகர் என்ன திருவிழால முஸ்லீமும் பாக்குறாங்க சரிங்களா? அதே மாதிரி கல்லழகர் திருவிழாவை ஊர்வலம் போது மசூதி தெருவிலும் போது என்ன தேரு, அதே மாதிரி சர்ச்சி தெருவிலும் போது எல்லாருமே ஆர்த்தி இருக்கிறாங்க. தெருவை கழுவுற புரிஞ்சுக்கிறாங்க. டே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மக்கள் மனசுல மத கலவரத்து ஜாதி கலவரத்து இல்லவே இல்ல. தூண்டுறது நீங்க தான். 3 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திகார் ஜெயில 10,000 3 பேருக்கு திகார் ஜெயில கெடுத்துருவீங்க. நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமா? கோர்ட் ஆர்டர் வந்தாலும் உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. என்ன பேசுறாங்க திமுக தற்கொலைங்க, தற்கொலைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்குங்களா? என்ன மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்துன்றது 3 பேர் தான். தமிழ்நாட்டில ஆல் ஓவர் கண்ட்ரியில 3 பேர் தான். யாரு? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், நம்ம திருமாவளவன். வெட்கம் இருக்குமா இல்ல 3 பேருக்கும்? ஏதாவது குடிங்கடா. என்ன போட்டோ போற பாருங்க. என்ன எல்லாரும் மக்கள் பொதுநலத்தோட நண்பனா என்ன பேசுறது? பாய் வீட்டு பிரியாணி, என்ன ஐயங்கார் புளியோதரை சாப்பாட்டுக்கு சரி. எந்த மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டுறது இல்ல. மக்கள் எல்லாரையும் மனுஷங்க நினைக்கிறாங்க. வெறும் ஓட்டுக்காக மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டுறது போங்க. 3 பேர் மட்டும்தான் வளைச்சு கேஸ் பிடிக்கீங்களா? நீங்க போய் உட்காந்துருவோங்க. உட்கார்ந்துக்க ஜெயிலுக்கு போய் உட்காந்தீங்கன்னா ஜெயிலே கெடுத்துவீங்களா 3 பேரும். என்ன அதனாலதான் விட்டு வச்சிருக்காங்க மக்கள். 2026 சகாப்தம் முடிஞ்சு. என்ன சகாப்தம்? திமுகவோட சகாப்தம் முடிஞ்சு. தோற்றம் எழுதிக்கோங்க. 75 வருஷம் ஆண்ட கட்சி பேண்ட கட்சி அளவுக்கு 2026 மறைவு. திமுக சகாப்தம் முடிஞ்சு. 2026 மக்கள் முடிச்சிருக்காங்க. காசை தூக்கி போட்டா ஓட்டு வந்துடும் சொல்லிட்டு மதப்பில இருக்காதீங்க. நீங்க என்ன மதப்பில இருக்கீங்கன்னு தெரியும். தமிழ்நாட வெள்ளத்தினால மதப்பில வச்சிருந்தீங்கன்னு தெரியும் சரிங்களா? எக்காரணத்தை கொண்டு மக்கள் காசுக்காக போடுற வாட்டி இந்த வாட்டி ஓட்டே போட மாட்டாங்க. எழுதிக்கோ. பல ஊர்ல 234 தொழில 1 2 எக்கு தப்பா வாங்குவீங்க. டெபாசிட் ஜெயிக்க மாட்டீங்க. டெபாசிட் வாங்கலாம். 234 தொழிலையும் ரொம்ப கேவலமா தோப்பீங்க. டெபாசிட் கூட பல இடத்துல வராது. என்ன முக்காவாசி இடத்துல எழுதிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க.